இப்போ நம்ம வெரிகஸ் கார்சினோமா பற்றி பார்க்க போகிறோம். வெரிகஸ் கார்சினோமான்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு காலிஃப்ளவர் லைக் அப்பியரன்ஸாக வந்து இருக்குது. இது வந்து வார்த்தி லைக் அப்பியரன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேரியண்ட் ஆஃப் ஓரல் அதுக்கப்புறம் வந்து ஓரல் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவாக இருக்குது. ஓரல் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவோட ஒரு வேரியண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸோஃபைட்டிக் க்ரோத்தும் இருக்குது, வெல் டிஃபரன்ஷியேட்டடாக இருக்குது. கெரட்டினைஸ்டு எபித்தீலியம் ஷோ தி மினிமல் ஏடிபியாவாக இருக்குது. இப்போ வந்து அதர் டைப் வந்து அதுக்கப்புறம் ஏக்கர்மேன்ஸ் டிசீஸ் டியூமர்ன்னு இருக்குது. ஸ்னஃப் டிப்பர் கேன்சராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரைடு ஏக்கர்மேன்ஸ் டிசீஸ், ஸ்னஃப் டிப்பர் கேன்சர், அதுக்கப்புறம் வந்து ஹாரைடு, அதுக்கப்புறம் வந்து அதர் நேம் வந்து அதுக்கப்புறம் வந்து HORIDE. அதுக்கப்புறம் வந்து ஹாரைடாக இருக்குது. எக்ஸோஃபைட்டிக் க்ரோத்தாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எண்டோஃபைட்டிக் க்ரோத்தாகவும் இருக்குது. கெரட்டினைஸ்டு எபித்தீலியல் ஷோவிங் மினிமல் ஏடிபிக்கலாக இருக்குது. எத்தியாலஜியில் வந்து டபாக்கோ, HPV, அரிக்கானட், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது பார்க்கலாம். கிளினிக்கல் பிக்சரில் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வரக்கூடியது, மெயிலுக்கு அதாவது ஏஜ் வந்து சீனியர் சிட்டிசன், மெயில் வந்து வரக்கூடியது மியூக்கோசா, பக்கல் மியூக்கோசா, ஜிஞ்சேவா அண்ட் ஆல்வியோலா. அதுக்கப்புறம் எக்ஸோஃபைட்டிக் க்ரோத் வந்து அப்பியர் பேப்பிலரி இன் தி நேச்சர் ஆஃப் பியூபர்ட்டி. அதுக்கப்புறம் வந்து பெப்பி சர்ஃபேஸாக இருக்குது. ஒரு பெயின், அதுக்கப்புறம் வந்து டிஃபிகல்ட்டி டு மாஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் வந்து லோவர் இது வந்து ஒரு மெலிக்னன்ட் டிஸார்டராக வந்து இருக்குது. இது வந்து மெலிக்னன்ட் டிஸார்டராக இருக்குது. இது வந்து லோ க்ரோத்தாக இருக்குது. ரீஜனல் லிம்ஃப் நோட் ஆர் என்லார்ஜ்டு டியூ டு தி இன்ஃப்ளமேட்டரி. நிறையா லிம்ஃப் நோட் வந்து இன்ஃப்ளமேட்டரியாக வந்து லிம்ஃப் நோட் வந்து இதாகுது. இது வந்து டேக் எபித்தீலியல் மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து வெரிகஸ் ஹைப்பர்ப்ளேஷியா, அதுக்கப்புறம் வெரிகஸ் லியூகோப்ளேக்கியா, ப்ராலிஃபரேட்டிவ் வெரிகஸ் லியூகோப்ளேக்கியா. அதுக்கப்புறம் வந்து நோ புஷ்ஷிங், அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து புஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, புஷ்ஷிங் தி பார்டர். வெரிகஸ் கார்சினோமா வந்து புஷ்ஷிங் தி பார்டர் அண்ட் இன்டாக்ட் பேஸ்மெண்ட் மெம்பரேன். பார்டர் நல்லா புஷ் பண்ணி இருக்கும், ஆனால் வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து ரொம்ப இன்டாக்டாக வந்து இருக்குது. ரொம்ப இன்டாக்ட் பேஸ்மெண்ட் மெம்பரேனாக இருக்குது, ஆனால் பார்டர் வந்து நல்லா புஷ்ஷிங் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராலிஃபரேட்டிவ் வெரிகஸில் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெரிகஸ் ஹைப்பர்ப்ளேஷியாவில் வந்து நோ புஷ்ஷிங் மார்ஜின் வந்து இருக்காது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டோபெத்தாலஜிக்கலில் வந்து டிஸ்பிளாஸ்டிக் ஹைப்பர் பிளாஸ்டிக் எபித்தீலியம் வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து பேராகெரட்டினைஸ்டு ப்ளக்கிங் வந்து இருக்கும். கெரட்டினைஸ்ட்லேயே வந்து பேராகெரட்டினைஸ்டு ப்ளக்கிங் சர்ஃபேஸ் வந்து இருக்குது. ஒரு பல்பஸ் ரெட்டிரிஜஸ் வந்து நல்லா பார்க்கலாம். ஒரு நல்ல பல்பஸான ஒரு ரெட்டிரிஜஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இட்ஸ் ஷோயிங் புஷ். அதுக்கப்புறம் வந்து ஒரு புஷ் டு தி அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் வித் புஷ்ஷிங் பார்டராக வந்து இருக்குது. இன்டாக்ட் மெம்பரைன், பேஸ்மெண்ட் மெம்பரைன் ஆஃப் தி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி இன்ஃபில்ட்ரேஷனில் வந்து இருக்குது. மினிமல் ஏடிபியா NOவாக இருக்குது. இப்போ வந்து நோ கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கப்புறம் இன்வர்ஷன், நோ கனெக்டிவ் டிஷ்யூ இன்வர்ஷன் ஷோயிங் எண்டோஃபைட்டிக் க்ரோத்தாக இருக்குது. இப்போ டியூமர் பார்க்க போகிறோம். டியூமரில் வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி, அதுக்கப்புறம் வந்து கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோடாமிக் தெரப்பி, அதுக்கப்புறம் CO2 லேசர் தெரப்பி. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்னோசிஸ் வந்து குட் ப்ரோக்னோசிஸ் தான் வந்து இருக்குது. இதுதான் வந்து இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெரிகஸ் கார்சினோமாவுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது. வெல் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, வேரியண்ட் ஆஃப் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. இது வந்து லோ கிரேட் மெலிக்னன்சியாக வந்து இருக்குது. லோ கிரேட் மெலிக்னன்சி மினிமலி மெட்டாஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. லோக்கலி அக்ரெசிவாக இருக்கும். இப்போ வந்து டெஃபினிஷன் வந்து ஒரு வார்ட்டி வேரியண்ட் ஆஃப் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. வார்ட்டி வேரியண்ட் ஆஃப் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமான்னு நம்ம வந்து படிக்கிறோம். வார்ட்டி வேரியண்ட் ஆஃப் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, இட் இஸ் predominantly எக்ஸோஃபைட்டிக் ஓவர் க்ரோத்தாக இருக்குது அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் வந்து கெராட்டின் எபித்தீலியமாக இருக்குது. எத்தியாலஜி வந்து அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இட் வாஸ் நாட் ஃபுல்லி
அண்டர்ஸ்டாண்ட் இந்த சிவியர் ஃபேக்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. மேபி ரிஸ்க் ஃபேக்டர் வந்து டொபாக்கோ, ஆல்கஹால் கன்சப்ஷன், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதுக்கப்புறம் புவர் ஓரல் ஹைஜீன். இந்த 3 தான் வந்து ரொம்ப இதாக இருக்குது. டொபாக்கோ யூஸிங்லேயே வந்து அதுக்கு சப்டாபிக் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்லெஸ் யூஸிங் தி சூவிங் டொபாக்கோன்னு இருக்குல்ல, அதுவும் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதும். அதுக்கப்புறம் ஆல்கஹாலில் வந்து க்ரோனிக் இரிட்டேஷன் ட்ரோமானால. அதுக்கப்புறம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் பேப்புலரி செட்டைன் ஏடிபிக்கலாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் புவர்லி ப்ரொக்னாசிஸ் வந்து ப்ரொக்னாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேத்தோஜெனசிஸ் எப்படி இருக்குதுன்னா, pathogenesis it is associated with the chronic அதுக்கப்புறம் வந்து carcinogens or tobacco and viral infection. It's lead to the irritation and inflammation காஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியல் வந்து ப்ராலிஃபரேஷன் நடந்து ஒரு வெரிகஸ் வார்ட் லைக் அப்பியரன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி லேக் ஆஃப் இன்வெசிவ் டு தி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் வந்து நல்ல அதுக்கப்புறம் வந்து பேத்தோஜெனசிஸ் பார்த்து இதில் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏஜ் வந்து மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட் இன் தி இண்டிவிஜுவல் 50 to 70 ஏஜில் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் வந்து 2:1 ரேஷியோ மேலுக்கு தான் அதிகமாக வந்திருக்குது. காமன் லொக்கேஷன் வந்து ஓரல் கேவிட்டி, ஜிஞ்சைவா, ஹார்ட் பேலட்டு, லாரிங்ஸு, ஜெனிட்டல் ரீஜியன், அதுக்கப்புறம் வந்து பிளான்டார் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபுட் அப்படி இதில் இருக்குது. அப்பியரன்ஸ் வந்து ஒரு வார்ட் காலிஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. எக்ஸோஃபைட்டிக் க்ரோத் வந்து அவுட்வேர்டாக இருக்குது. ஒரு திக் ஒயிட் கெரட்டனைஸ்டு சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து பெயின்லெஸ், டிஃபிகல்ட்டி டு சூவிங், ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், லாரிங்ஸில் பிரச்சனை வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஓரல் கேவிட்டியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்வாலோவிங் பண்ணுறது, சூவிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ரீஜனல் லிம்ஃப் நோட் டெண்டர்னஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரியாக இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபவுல் ஓடர் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஃபவுல் ஓடர் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுல் ஓடர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அல்சரேஷன் வந்து அன்காமனாக இருக்குது. ரேர் பிளட்டிங் வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ராட் ரெட்டி ரிட்ஜஸ் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ ஹிஸ்டோபேத்தாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்டோபேத்தாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ப்ராட் ரெட்டி ரிட்ஜஸ் நல்லாவே வந்து ஒரு ப்ராடான ஒரு ரெட்டி ரிட்ஜஸ் வந்து பார்க்க முடியும். எலிஃபண்ட் ஃபுட் ரெட்டி ரிட்ஜஸ் மாதிரி இருக்குது. இது வந்து புஷிங் எக்ஸ்டெண்ட் டு தி கனெக்டிவ் டிஷ்யூ நோக்கி இருக்குது. எலிஃபண்ட் ஃபுட் அதுக்கப்புறம் வந்து இருக்குது. ஹைப்பர் கெரட்டோசிஸ் வந்து ஒரு எபித்தீலியல், அதுக்கப்புறம் வந்து தி கிளெஃப்ட் லைக் ஸ்பேஸ் த லைனிங் பேராகெரட்டினைஸ்டு எபித்தீலியம் வந்து இருக்குது. இந்த எபித்தீலியம் ஷோ டிஸ்பிளாஸ்டிக் ஃபீச்சர்ஸு. இந்த எபித்தீலியம் வந்து ஒரு இப்போ ஹைப்பர் கெரட்டோட்டிக்காக இருக்குது. ஹைப்பர் கெரட்டோட்டிக்கில் இருக்குது. இப்போ வந்து பேராகெரட்டின் பிளக்கிங் வந்து ஒரு கிளெஃப்ட் ஃபைண்டிங் பேராகெரட்டின் வந்து இந்த கெரட்டின் நியூக்ளியஸ் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து அதுக்கப்புறம் ரிசம்பிள் basement membrane is intact mainly there is a no inversion into the deeper tissueல இருக்குது. இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோன்னா வந்து குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்டு லாங் ஸ்டாண்டிங் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறாங்கன்னா வந்து டயக்னோசிஸ் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், சிடி, எம்ஆர்ஐ பண்ணுவாங்க. லோக்கல் இன்வெஷன் ஆர் எனி அதர் காசஸ் இருக்கா. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் எக்ஸிஷன் பண்ணலாம். த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சூசஸ் வந்து இருக்குது. ரேடியேஷன் தெரப்பியில் வந்து அதுக்கப்புறம் கான்ட்ராவேட்டல் டியூ டு தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி வெரிகஸ் கார்சினோமா ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தி அதுக்கப்புறம் மோர் அக்ரெசிவ் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவும் வருது. ஒரு ரெகுலர் ஃபாலோ அப் வந்து கொடுக்கணும். ப்ரொக்னாசிஸ் வந்து ஒரு ட்ரீட்டடாக இருந்துச்சுன்னா ஒரு சர்ஜிக்கல் எக்ஸிஷன் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு ரெக்கரன்ஸ் ரேட் வந்து ஒரு பாசிபிலிட்டி கொடுக்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு லோக்கல் இன்வெஷன் அட்ஜுவன்ட் டிஷ்யூ வந்து ஒரு ரேர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இன்டு தி ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வர சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.